குரூப் ஆஃப் 4 ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ட்ரெக்கிங் போறாங்க. ஏன் ட்ரெக்கிங் போறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்துறாரு. அப்படி ஏன் இறந்து போறாரு, எப்படி இறந்து போறாரு, அதனால ஏன் ட்ரெக்கிங் வந்தாங்க. ட்ரெக்கிங் வந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட்டை பாக்குறாங்க. கீழே ஒரு மலைக்குள்ள இறங்கி போறாங்க. அங்க வந்து சடனா பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போறாங்க. ஒரு மிருகம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் கொல்லுது. ஏன் கொல்லுது, எது கொல்லுது, எதுவுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. விச் கிராஃப்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அந்த ஃபாரஸ்ட்ல. இந்த பிளாக் மேஜிக் இது தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஆல்ரெடி. பிகாஸ் ஒரு சில சீன்ஸ்லாம் வருது, அது நீங்க பார்க்கும்போது தெரிய வரும். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல 2 பேர் மட்டும் உயிர் தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு போகும்போது ஒரு குரூப் ஆஃப் ஒரு பீப்புள் பாக்குறாங்க. அவங்க தான் சொல்றாங்க, நாங்க வந்து அந்த மிருகத்தை வந்து காடா ப்ரே பண்றோம். அந்த மிருகம் யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்கியோட பேஸ்டர்ட் சன். லோக்கினா யாருன்னா இந்த நார்ஸ் மித்தாலஜில ஒரு காட் அவர். ஸோ அந்த காடோட பேஸ்டர்ட் சன். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அமானுஷமான ஒரு ஈவிலான ஒரு கிரியேச்சர். ஈவில் பீயிங்னு சொல்லலாம், ஈவில் கிரியேச்சர்னு சொல்லலாம். அது என்ன கிரியேச்சர், அந்த கிரியேச்சரை காமிக்கிற அந்த மொமெண்ட்லாம் வந்து படத்துல வந்து எனக்கே சூப்பர்வா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த கிரியேச்சரோட லுக்கா இருக்கட்டும், டிசைனா இருக்கட்டும், அதெல்லாம் சான்ஸே இல்லை. உண்மையாவே எல்லாருமே இந்த த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஃபிலிமை பார்த்தே ஆகணும். இந்த ரிச்சுவல் இதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 hours ஃபிலிம் தான் அது. ஆனால் ரொம்ப எக்ஸைட்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஸ்லோவா இருக்கும், ஒரு எண்டிங் தரமான எண்டிங். தேங்க்யூ கைஸ், பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு.